ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த மாருதி சுசுகி டிசைரை டிரைவ் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்தோம்னா ஏஜிஎஸ் வேரியண்ட், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே என்ன சொல்லணும்னா, ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ரிஃபைன்டான ஒரு மோட்டர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த இனிஷியல் ஆர்பிஎம்ஸ் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணுற டைமில் கூட பெருசாக வைப்ரேஷன் எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஒரு 4 சிலிண்டர் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டியரிங்கில், இந்த பிரேக் பெடல்ஸ் அதெல்லாம் எதுலேயுமே நமக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். $5000 RPMல ரெட் லைன் ஆகுது. தேர்ட் கியர்லேயுமே 5000 RPM வரைக்கும் போகுது. எஸ், 100 தாண்டிட்டோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அடிக்வேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டார்க் வந்துட்டு அவங்க லோயர் ஆர்பிஎம்ஸ்லேருந்தே வர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தோம்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த கார் நமக்கு வருது. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 80 bhp அண்ட் 111 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். சஸ்பென்ஷன் ஜாயின்ட்ஸ் எதுவுமே பெருசாக ஃபீல் ஆகலை, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த டார்க் பார்த்தோம்னா சிட்டி டிரைவபிலிட்டிக்காக நமக்கு லோயர் ஆர்பிஎம்ஸ்லேருந்தே வர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் டிரைவபிலிட்டி லோ அண்ட் மிட் ரேஞ்ச் ரெண்டுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தோம்னா 5 ஸ்பீட் AMT இந்த காரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணுறதை அது சென்ஸ் பண்ணிச்சுன்னா ஒரு கியர் டவுன் பண்ணி நமக்கு புல் கொடுக்குது. ஸோ 5th கியரில் இருந்துச்சு 4th கியருக்கு டவுன் பண்ணி புல் கொடுக்குது. ஸோ ஒரு AMT அப்படிங்கிற மாதிரி பெருசாக ஃபீலே ஆகலை. ஸோ நல்ல ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க அந்த AMT கியர் பாக்ஸை. அண்ட் ஆல்சோ விசிபிலிட்டி எல்லாமே டாப் கிளாஸாக தான் இருக்குது. உங்களுக்கு DLOஸ்லாம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது பெருசாக க்ரியேட் ஆகலை. ஸோ இது பார்த்தோம்னா ZXi ப்ளஸ் வேரியண்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பேக்டு வேரியண்ட்டாக தான் இருக்கும். அதில் நமக்கு எல்லா ஃபீச்சருமே வந்துடும். ஸோ இப்போது ரீசெண்டாக டிசைரில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் தான். நமக்கு சன்ரூஃப் வந்துடும், 9 inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க, 360 டிகிரி கேமரா, ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் அண்ட் ரியரில் AC வென்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இப்போ அவங்க டிசைரில் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ சேஃப்டிலையுமே இந்த கார் பார்த்தோம்னா குளோபல் NCAPல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு. ஸோ மாருதியில் வந்து ஒரு சேஃபான கார் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க டைமில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரேக்ஸ் பைட் நல்லா தான் இருக்குது, லைட்டாக மேலே கால் வச்சாலே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த டிசைரில் எனக்கு பிடிச்சது வந்து இதோட ரைட் கம்ஃபர்ட் தான். 15 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஒரு டியூன் பண்ணியிருக்காங்க, அதாவது கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்டான சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ரைட் கொடுக்குற மாதிரி தான் அந்த சஸ்பென்ஷனை டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த நாய்ஸுமே பெருசாக நமக்கு உள்ளே கேட்கல அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான் அதில். ஸோ இந்த மாதிரி பேட் ரோட்ஸ்லாம் அது ஈஸியாக க்ராஸ் பண்ணுது. ஸ்விஃப்ட்டை விடவுமே இந்த டிசையரோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஓரியன்டாக டியூன் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்லா இருக்குது. ஸோ நான் பர்சனலி வந்துட்டு கம்ஃபர்ட் ப்ளஸ் ஹேண்ட்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ இதில் வந்து கம்ஃபர்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி நமக்கு புல் கொடுக்குது. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி ஹையர் ஆர்பிஎம்ஸ் நம்ம போகிறப்ப கூட அந்த இன்ஜினோட நாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளை போட்டு ஒரு டிஸ்டர்பிங்காலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஹையர் ஆர்பிஎம்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்பவும் வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, உண்மையிலே நல்லா இருக்குது. வண்டி டிரைவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப அந்த டிரைவபிலிட்டி வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டியரிங்கோட கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ஓகே தான். ஸோ சென்டர் பொசிஷனில் மட்டும் லைட்டாக ஒரு லேக் இருக்குது.
டைரக்ஷன் சேஞ்ச் அப்போலாம் ஓகே தான், நமக்கு நல்லா தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ ஃபேமிலி ஓரியன்ட் ஆடியன்ஸ், நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக இந்த கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இந்த ஈஸ் ஆஃப் டிரைவிங் ப்ளஸ் மைலேஜுமே உங்களுக்கு நல்லா தான் கொடுக்கும். இது ஆக்சுவலாக கிளைம் பண்ணுறதே வந்துட்டு 24.79 கிலோமீட்டர்ஸ் மேனுவலுக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்கு பார்த்தோம்னா இந்த ஏஎம்டி வேரியண்ட்டுக்கு 25.71 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஃபியூல் எஃபிஷியன்ட்டான ஒரு கார் தான். இதுலேயே நமக்கு சிஎன்ஜியும் இருக்குது. அது பார்த்தோன்னா 33.73 பர் கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மைலேஜ் வைஸ் எந்த இஷ்யூவும் இருக்காது. டிசைர் ஆல்வேஸ் மைலேஜ் ஓரியன்ட் தான். இது மைலேஜ் ப்ளஸ் இந்த சேஃப்டி ப்ளஸ் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு காம்போவாக கிடைக்கிறப்போ இது ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்டாக மாறி இருக்கு இப்போது இந்த ஜென்ரேஷன் டிசையர். ஸோ பிக்கப் வேணும் அப்படின்னா எஸ், அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறப்ப கூட நமக்கு அந்த நாட் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் எடுத்த உடனே ஃபீல் பண்ணது தான். நல்லா ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க கியர் பாக்ஸை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செடேட்டிவாலாம் ஓட்டினீங்கன்னா பாருங்கள், 4th கியரில் 2000 RPMல இருக்குது, அப்படியே மெயின்டைன் ஆகி போகுது. அதாவது இது கொஞ்சம் இன்க்ளைனாக இருக்குது, அதனால் அதுவே சென்ஸ் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரைட் கார்னர் வரும், நம்ம பார்க்கலாம். 5th கியர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப காமாக தான் இருக்குது இன்ஜின். 2500 RPMல நீங்கள் 100 ஆல் டே க்ரூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லேயும் கூட விண்ட் நாய்ஸ் மட்டும் நமக்கு லைட்டாக கேட்குது, ஏபிஎல்லேருந்து வருது. இப்போ பாருங்கள், ரைட் கார்னரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக எடுக்குது. 110 பக்கமாக போயிட்டு இருந்தேன், நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 163 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் லோயரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5th கியரில் போயிட்டு இருந்தால் கூட நான் லைட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸிலேட்டர் கொடுத்தா ஒரு கியர் டவுன் பண்ணி அது வந்துட்டு புல் கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பார்க்கலாம். நல்லா தான் கைஸ் இருக்கு. 120ல க்ரூஸ் பண்ணிருக்கோம். 3000 RPMல இருக்கு இன்ஜின். ஸோ அந்த பீப் உங்களுக்கு கேட்கும். பட் உள்ள நாய்ஸ் அப்படிங்கிறது பெருசாக ஃபில்டர் ஆகலை. அதாவது இந்த NVH லெவல்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவராக இருந்தாலுமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ பிரேக் இங்கே அடித்தா வண்டி இங்கே நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு பிரேக்ஸை கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத் அண்ட் எஃபர்ட்லெஸ் டு டிரைவ் எல்லாமே. ஒரு ஈஸ் ஆஃப் டிரைவிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாருதி சுசுகி டிசையரோட ஏஎம்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பிரிட்டடாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனுவல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக்ஸ் பார்ப்போம். 60ல இருக்கு. ஓகே, நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. நமக்கு மேனுவல் கியர்ஸுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரிப்ட்ரானிக் மூலிமா கியர்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை. ஆனால் இந்த கியர் பாக்ஸ், அதாவது இந்த கியர் லிவர் மூலிமா நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோலுமே இதில் நமக்கு வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது டாப் அண்ட் வேரியன்ட் தான். நம்ம ஒரு ஹைவேஸ்குள்ளே இருக்கோம். கியர் அப் ஷிஃப்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 5000 RPM வரைக்கும் ஆட்டோமேட்டிக்லி மெயின்டைன் ஆச்சு. ஆக்சுவலாக கியர் அப் ஷிஃப்ட் ஆகலை. ஸோ மேனுவல் மோட் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கியர் அப் ஷிஃப்ட் ஆகாது. ஸோ மேனுவல் மோட்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ ஒரு சில கார்ஸ் பார்த்தோம்னா நமக்கு மேனுவல் மோடில் இருந்தாலுமே சர்டன் RPMs வண்டி தாண்டிச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கியர் அப் ஷிஃப்ட் ஆயிரும். இது அப்படி இல்லை, நார்மலாக ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுது. 5th கியரில் நீங்கள் ஆல் டே 80 to 100லாம் க்ரூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் அதோட ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. கேபினோட அந்த இன்சுலேஷன் லெவல்ஸ்லாம் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் 80 to 100 க்ரூஸ் பண்ணுறப்போ ஆல்ரெடி நல்ல மைலேஜ் கொடுக்குற கார் தான். இன்னும் நீங்கள் மைலேஜ் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20+ நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க கிளைம் பண்ணுறதே 24 தான், 25 கிளைம் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்கு. நீங்கள் செடேட்டிவாக ஓட்டினீங்கன்னா தாராளமாக 20+ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வாரண்ட்டி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி இப்போ மாருதி சுசுகிலேருந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ 3 cylinder இன்ஜினாக இருக்குது. அதனால்
இது போகலாமா வேண்டாமா அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு பர்சனல் டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ இப்போ இருக்க டைமில் பார்த்தோம்னா இந்த மாதிரி செடான் கார்ஸை விட எஸ்யூவி கார்ஸ்க்கு தான் ரொம்பவே அந்த டிமாண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. பட் அப்படி இருக்க டைம்லேயும் டிசையர் வந்துட்டு இன்னும் அவங்க லைவில் வச்சுருக்கிறதுக்கு கண்டிப்பாக மாருதி சுசுகிக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இது ஒரு வேர்தியான அப்கிரேட் தான் அவங்க பண்ணது. இப்போதைக்கு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 கார்ஸ் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மாருதி சுசுகி டிசையர் இருக்குது, ஹோண்டாவில் அமேஸ், அதோட வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் ஹியூண்டையில் ஆரா இருக்குது, அண்ட் டாட்டாவில் டிகர் இருக்குது. பட் பெஸ்ட் செல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா டிசையர் தான். எஸ், இந்த இடத்துல அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறிச்சு. அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு அந்த கியர் பாக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கணுமா செகண்டில் இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு ஒரு செகண்ட் தடுமாறுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இஷ்யூ தான். ஸோ பாருங்கள், செகண்ட் கியரில் இருக்குது, ஃபஸ்ட் கியர் மாறிடுச்சு. ஸோ அந்த ரொம்ப ஸ்லோ ஸ்பீச், அதாவது அந்த ஸ்டாப் கோ டிராஃபிக் இந்த மாதிரியான இடத்துல மட்டும் டக்கு டக்குன்னு அது கியர் அப்ஷிஃப்ட் பண்ண லைட்டாக யோசிக்குது. அது ஒரு இஷ்யூன்னு இல்லை, அதை நான் நோட்டீஸ் பண்ண, அதனால் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. ABS, CVD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் சிஸ்டமே பேசிக் வேரியண்ட்லேருந்து இப்போ இந்த காரில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. பேசிக் வேரியண்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸும் வந்துருது. ஆக்சுவலாக உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ப்ரீமியமான ஃபீல் தான் கொடுக்குது. இந்த கேபின் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாயிருக்கு. நோ லாங்கர் ஒரு சீப்பான காரில் உட்காந்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இல்லை. நல்ல ஒரு கிளாசிக்கான லுக்கில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாருதி சுசுகி டிசையரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 8.25 lakhs LXI வேரியன்ட், மேனுவல் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா VXI வேரியண்ட்டில் இருந்தால் கிடைக்கும். VXI AMT வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 9,95,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. இதுவே நீங்கள் இந்த வேரியன்ட், அதாவது ZXI ப்ளஸ் AGS டாப் எண்ட் வேரியன்ட் எடுத்திங்கன்னா 12,77,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. அண்ட் ஆல்சோ இந்த டிசையர் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SM மாருதி அரினாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைரில் எனக்கு பிடிச்சதே இந்த ரைட் கம்ஃபர்ட் அண்ட் இந்த ஈஸ் ஆஃப் டிரைவிங் தான். ரெண்டுமே இதில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் மாருதி சுசுகி, ஸோ உங்களுக்கு பெருசாக அந்த சர்வீஸ் காஸ்ட்டும் நல்லா கண்ட்ரோல்டாக தான் இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்துகிட்டே இருக்கும். ஏசியோட த்ரோவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு 1 o'clock டைமில் இருக்கும், ஆஃப்டர்நூன் டைம் தான் இது. நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு கூலிங் கொடுக்குது. ஸோ இதுதாங்க இந்த மாருதி சுசுகி டிசையரோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.